ஐரன் பண்ணலான்ட்டு பாருங்கள் ஆன் பண்ணியிருக்கேன். ஐரன் பாக்ஸு இந்த இடத்துல கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. என்னமோ இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக என்னடா அது பேர்ந்துருக்கான்ட்டு ஆனில் இருக்கும்போது தெரியாமல் கை வச்சுட்டு டக்குன்னு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? கரண்ட் ஷாக் அடிக்குது பாருங்கள். பாருங்கள் பேரில் எடுத்த இருந்துச்சு. இது எப்படி ஆயிருக்குதுண்ணா இது பாருங்கள். இந்த ஐரன் ஹீட் இருக்குல்ல, தெரியாதனமாக இந்த இடத்துல இப்படி மோதிடுச்சுன்னா, இந்த ஹீட் இல்லையா, இது வந்து இப்படி மோதிடுச்சுனால டேமேஜ் ஆகிருக்குது. இப்படி வைக்கும்போது இப்படி தவறி விட்டு இப்படி விழும்போது இப்படி ஹீட்டில் விழும்போது இப்படி டேமேஜ் ஆகிருக்குது. அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த மாதிரி இந்த ஐரன் ஹீட் இருக்கிறது வந்து இந்த ஒயரில் எங்கேயும் டச் ஆகக்கூடாது. அது மாதிரி தான் ஐரன் பண்ணணும். பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். அதே மாதிரி மழை காலத்தில் பாருங்கள், நீங்கள் பாருங்கள் சுவர் வந்து கீழே வந்து ஈரமாக இருக்குது. இதோட கீழே வந்து ஈரமாக இருக்குது. இது பழங்காலத்து ரொம்ப நாள் வருஷம் வீடாக இருந்துச்சுன்னா இது கரண்ட் ஷாக் அடிக்கும். இந்த மாதிரி ஷாக் அடிக்கும். உள்ளே வந்து ஒயரிங்லாம் ப்ராப்ளம் இருக்குது. அதனால தான் வந்து பாருங்கள் குச்சி வச்சுருக்குறோம். இதில் தான் வந்து இப்படி ஆஃப் பண்ணுறது, இப்படி போடுறது. அதனால் இந்த மாதிரி சமயத்தில் வந்து மழை காலத்தில் வந்து சுவரெல்லாம் வந்து ஈரம் இருக்கும் பாருங்கள், ஈரம் இருக்குது பாருங்கள். அதனால் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மழை காலத்துலலாம் வந்து கரண்ட் ஷாக் அடிக்கும். அதே மாதிரி பாத்ரூமில் கூட சரி, நாங்கள் பாத்ரூமில் வந்து குச்சி வச்சுக்கிறோம். இப்படி தான் ஆன் பண்ணுவோம். இந்த குச்சியில் தான் ஆன் பண்ணுவோம். பாத்ரூம் போயிட்டு திருப்பி வந்து இந்த குச்சியில் தான் ஆஃப் பண்ணுவோம். ஈரக்கையில் தொட்டால் கரண்ட் ஷாக் அடிக்கும் அப்படின்றதுக்காக. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைக்கி நடந்த விஷயம் இந்த கரண்ட் ஷாக் அடிக்கிறது. அதனால் வந்து இப்படி இருந்துச்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி டேப் எடுத்து சுற்றி ஆஃப் பண்ணிவிட்டு சுற்றி வச்சுருங்க. கரண்ட் ஷாக் அடிக்காது. ஆஃப் பண்ணி இந்த மாதிரி டேப் போட்டு சுற்றிட்டா பாருங்கள் ஆனில் தான் இருக்குது, தொடர ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி டேப் போட்டு நல்லா மொத்தமாக சுற்றிட்டா கரண்ட் ஷாக் அடிக்காது. இந்த மாதிரி ஐரன் பண்ணிவிட்டு எடுத்து இங்கே வைக்கிறோம் இல்லையா, இப்படி வைக்கும்போது இந்த இது வந்து இப்படி ஓரத்தில் இப்படி மோதிக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட அந்த ஹீட்டுக்கு இது ஒரு அரை மணி நேரம் சூடாக இருக்கும். அப்படியே இப்படி வெந்து போய் டேமேஜ் ஆகிருக்கலாம். எப்படியோ ஒன்று மொத்தத்தில் இந்த ஹீட்டு பட்டு தான் அப்படியே அந்த இது வெந்து போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். வெந்து போய் உள்ள வரைக்கும் ஷாக் அடிக்கிற அளவுக்கும் உள்ள கம்பி தர்ற அளவுக்கு வெந்து போயிடுச்சுன்னு வச்சிங்களேன்.